சவுண்ட் வச்சு ஒரு இது படிக்கிறப்போ அது ஈஸியாக இருக்குது. இப்போ ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை டிவிலையோ ஏதோ சைடில் வந்தால் கூட அதை சவுண்ட் வச்சு படித்து சொல்கிறா நமக்கு இதுதான் அப்படின்னு. அது வந்து சவுண்ட் மூலயமா இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்கூலில் வந்து வீடியோ எடுத்து அனுப்ப சொல்கிறாங்க டெய்லியும். அதை அனுப்பணும்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு ஆர்வம் வந்து வீடியோ அனுப்புறதுக்கப்புறம் நல்லா படிக்கிறான். சரி மேம் நீங்கள் அனுப்ப சொல்லியிருக்காங்க அனுப்பணும் அப்படின்னு நல்லா படிக்கிறாங்க. எங்கே போனாலும் எது பார்த்தாலும் படிப்பான் மேம். நியூஸ்லாம் ஒன்றா அந்த ஸ்கூல் லீவ்லாம் பார்க்கணும் நம்மளுக்கு எஞ்சி அப்போல்லாம் படிச்சிடறாங்க. கல்யாணத்துக்கு இருந்தால் படிக்க சொன்னால் தப்பாக இருந்தாலும் படிச்சிடறாங்க. எக்யூப்மெண்ட்டும் கிளாஸ் மேம் எல்லாருமே நல்லா ஒரு அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் எல்லா பிள்ளைங்க மேலேயும் அஃபெக்ஷன் ஆமாம் மேம். எல்கேஜிலேருந்து யூகேஜி ரீடிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் மேம். எம்ஐடிஎக்ஸ் சொல்ல போனால் நம்மலாம் 5ஆவது படிக்கும்போது 6ஆவது படிக்கும்போது தான் அதோட சவுண்டு என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் இப்போ வந்து அவங்களை கேட்டோன்னா இதுதான் படிக்கிறோம். ஆனால் ஆமாம் இது இன்னுமா இது டீம் ஆண்டுமானு சேர்த்து படிக்க நல்லா சொல்கிறான் மேம். அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை பற்றி கேர் பண்ணிக்கிறது ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை மாதிரி அவனை நல்லா கொண்டு வரணும், பிள்ளைங்களை நல்லா கொண்டு வரதுல நல்லா இருக்கு இந்த ஸ்கூலு. செப்பரேட் பண்ணி சிலபஸை பண்ணி செப்பரேட் பண்ணி பசங்க தானாக படிக்கிறது நல்லா இருக்குது. இதை பற்றி பேசும்போது இது வரைக்கும் எந்த ஸ்கூலும் இல்லாத எப்படி நடக்குது, அது ப்ரொனன்சியேஷனு எப்படி படித்து வாசிக்கணுங்கிறது எல்லாமே இது தெரியுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எம்ஐடிஎஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்யூனிகேஷன் நல்லா பார்த்துருக்காங்க. அதை கேரளா இது பண்ணுறதுனால போன வருஷம் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. ரொம்ப எங்களுக்கு சேர்த்து மெனு சாப்பாடு வீட்டுக்கு அதே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு சிலது நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறதுனால நான் கொடுத்தே